ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம அன்னம் சீரியலில் இப்போ என்ன இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னா, ரம்யாவோட சதி வெளியே வந்து நம்ம சரவணனே ரம்யாவை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் இந்த வீடியோக்கான ட்விஸ்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிட்ட இருக்கிற பெல்லைக்கான டச் பண்ணி ஆள்னு கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்துடும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம சரவணன் வந்து ஃபஸ்ட் நைட் வந்து எப்படியோ நடக்காமல் சரவணன் வந்து ஒரு மூலையில் உட்காந்துருக்காங்க. உடனே சரவணனோட அம்மா வந்து என்னடா இங்கே உட்காந்துருக்கு அப்படின்னு கேட்டோடனே, தயவு செஞ்சு என் வாயை கிளறாதீங்க அம்மா, அங்கேருந்து போயிருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே ரம்யா கிட்ட சரவணனோட அம்மா வந்து, ரம்யா உன் கையால் தான் பாலை வந்து போட்டு பரிமாறணும் அப்படின்னு சொல்லோடனே ரம்யாவும் பாலில் ஏதோ சதியை பண்ணி எலுமிச்சை பழத்தெல்லாம் புழிஞ்சுட்டு பாலை வந்து திரைய வச்சுறாங்க. என்ன நீ நேற்று சொன்ன சீரியலே சொல்லிட்டு இருக்க அப்படின்னு நினைக்காதீங்க, நான் கொஞ்சோன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத கோர்வையாக சொல்கிறேன். ஸோ பொறுமையாக கேளுங்க. அப்போது ரம்யா வந்து இந்த சதியை பண்ணதை நம்ம அண்ணன் வந்து கண்டுபிடிச்சிட்டு இந்த ரம்யா தான் இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவை குத்தி கட்டாத விதத்தில் போய் பாலெல்லாம் எலுமிச்சப்பழம் போட்டு டம்ளரை கழுவி எல்லாருக்கும் பாலை கொடு ரம்யா அப்படின்னு சொன்னோடனே ரம்யாவுக்கு அப்போ தான் தெரிய வருது, இந்த அண்ணனுக்கு நம்ம பண்ண கேடி வேலை தெரிஞ்சிருச்சு போல் அப்படின்னு தெரிய வந்துட்டு ரம்யா வந்து பால் போடணுமா, அப்படியெல்லாம் போட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சரவணனோட அம்மா வந்து இல்லைம்மா உன் கையால் தான் எல்லாருக்கும் பால் போட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோடனே ரம்யாவும் பாலை போட்டுட்டு நம்ம சரவணன் அம்மாவுக்கு மணி ஹஸ்பண்ட் மட்டும் கொடுத்துட்டு மீதி யாருக்குமே கொடுக்காம டேபிளில் அப்படியே பாலை வந்து வச்சிடுறாங்க. உடனே கால் மேலே காலை போட்டு மீதி உள்ளவங்கெல்லாம் பாலை எடுத்து குடிக்கிறவங்க குடிங்கன்னு சொல்லிடுறாங்க. கால் மேலே காலை போட்டு உட்காந்துருந்த அந்த திமிர் இருக்குல்ல, அந்த ஆட்டிடியூட்டை பார்த்து அந்த வீட்டில் இருக்க மொத்த பேர் வந்து செம்ம ஷாக்கு. உடனே வந்து நம்ம அண்ணத்துக்கே வந்து ஒன்றும் புரியாது, இவளுக்கு எவ்வளோ ஒரு தைரியம் இருந்தால் இவள் வந்து எல்லார் மண்டையும் கால் மேலே கால் போட்டு உட்காந்துருப்பா அப்படின்னு சொன்னோடனே அப்போ தான் வந்து சரவணனோட அம்மா வந்து என்னம்மா இப்படி வந்து பிஹேவ் பண்ணுற, இங்கே எல்லாரும் வந்து பெரியவங்கெல்லாம் இருக்கும், நீ இப்படி உட்காரலாமா, இப்படி உட்காரக்கூடாதுமா அப்படின்னு சொன்னோடனே, ஏன் உட்காரக்கூடாது, ஏன் காலு, இது நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்த வீடு, நான் எங்கே வேணால் உட்காருவேன், எப்படி வேணால் உட்காருவேன், என்ன யாரு கேட்பா அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்து சொல்கிறாங்க. உடனே சரவணனுக்கு கோவம் வந்துடுது. மேடம் நீங்கள் வெளியே வேணால் கமிஷனராக இருக்கலாம், ஆனால் வீட்டுக்குள்ளே நீங்கள் இந்த வீட்டு மருமக தான், அப்படிங்கிற இடத்துல மருமக மாதிரி நடந்துக்கோங்க மேடம், உங்கள் கமிஷனர்லாம் வந்து வெளியே போய் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லவும் நம்ம அண்ணமும் ஆமாம் மேடம் உங்கள் கமிஷனர் இதெல்லாம் வந்து வீட்டுக்குள்ளே அடக்கி ஒடுக்கி இருங்க, உங்கள் கமிஷனராக நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே இல்லை, சரவணனோட பொண்டாட்டியாக தான் இருக்கீங்க, என் பெரிய அத்தானோட பொண்டாட்டி, இந்த வீட்டுக்கான பெரிய மருமக, அதனால நீங்கள் எப்படி இருக்கீங்களோ உங்களை பார்த்து தானே மேடம் நாங்களும் வந்து நல்ல மருமகளாக இருக்க முடியும், பெரிய மருமக எப்படி இருக்காங்களோ அப்படி தானே சின்ன மருமகளாக இருக்க முடியும் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ரம்யா வந்து அப்படியெல்லாம் இருக்க முடியாதுடி, என்னை பார்த்து நீ என்ன பெரிய இதாக இருக்கே, நடிக்காத சரியா, நீ எவ்வளோ பெரிய இதுன்னு எனக்கு தெரியும், நீ ஒன்றும் இந்த குடும்பத்துக்கு வந்து மரியாதை கொடுக்குற மாதிரி நீ ஒன்றும் நடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து அண்ணன் வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்காங்க. இதை பார்த்த சண்முகமுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. உடனே சரவணனோட அப்பா வந்து இங்கே பாரு, சரவணனோட அப்பா வந்து சரவணன் கிட்ட, டேய் உனக்காக தான் இவ்வளோத்தையும் நான் பொறுத்துக்கிட்டு இருந்தேன், எவ்வளோ ஒருத்தையே கல்யாணம் பண்ணிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வரும்போதே நான் சொன்னேன்ல, ஒரு மூதேவி எதுக்கு வீட்டுக்குள்ளே இப்படி கூட்டிகிட்டு வரீங்கன்னு நான் தான் சொன்னேன்ல, இப்போ பாரு அந்த மூதேவி முன்னாடி உன் ஆத்தா முன்னாடி எப்படி வந்து கால் மேலே காலை போட்டு உட்காந்துருக்கான்னு உனக்கு இப்போயாச்சும் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே சரவணன் வந்து எப்பா கோவப்படாதீங்கப்பா, நான் பேசிக்கிறேன், ரம்யா வந்து ஏதோ ஒரு கோவத்தில் இருப்பாங்க அப்படின்னு சொன்னோன்னே, ஹேய் சீ வாயை மூடுறா, உனக்கு இன்னுமா புரியல அவளோட புத்தி என்ன அப்படின்னு, அவள் எதுக்காக வீட்டுக்குள்ளே வந்தாங்கிறத ஃபஸ்ட்டு நீயும் அம்மாவும் புரிஞ்சுக்கோங்க, நான் எவ்வளோ சொன்னாலும் நீங்கள் எல்லாம் திருந்தவே மாட்டீங்க, கேட்கவே மாட்டீங்க, இங்கே பாரு இவ்வளோ நேரம் கூட நம்ம பேசிகிட்டு இருக்கோம், அவளை பாரு கால் மேலே காலை போட்டு அப்படியே தான் உட்காந்துட்டு இருக்கா, அவள் கால் மேலேருந்து காலை எடுக்கவே இல்லை, அவள் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கான்னு ஒழுங்காக மரியாதையை கேட்டு சொல்லு, பாலை கொடுக்கும்போது என்னென்னா கால் மேலே காலை போட்டு வேணுங்கிறவங்க எடுத்து குடிங்கன்னு சொல்கிறா, அப்போ வேணுங்கிறவங்க எடுத்து குடிக்கிறதுக்காக தான் இவள் காலையில் பால் காய்ச்சினாலா, என் அண்ணன் வந்து காலையிலே டீயை போட்டு எங்கள் எல்லாருக்குமே காஃபி கொடுக்கலான்னு டீ கொடுக்கலான்னு வந்தா, அம்மா என்ன சொன்னா, இந்த ரம்யா கையில தான் டீ குடிக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் குடிக்க வேண்டிய டீயவும் தடுத்து வச்சுட்டு அந்த ரம்யாவை போட்டு வர சொன்னால், அந்த ரம்யா உங்கள் எல்லாருக்கும் பாலை கொடுத்துட்டு எங்களை வந்து நாங்களே குடிச்சுக்கணும்னு சொல்கிறா, அதுவும் திமிரா சொல்கிறா, எங்களுக்கு கை இருக்கப்பா சரவணா, நாங்கள் பாலை குடிச்சுப்போம், எங்களுக்கு அதில் பிரச்சனையே கிடையாது, அதுக்கு நான் இப்போ கோவப்படவே இல்லை, ஆனால் வந்து இங்கே இத்தனை பேர் பெரியவங்க இருக்கவும் அவள் எப்படி இப்படி பிஹேவ் பண்ணலாம், அப்போ என்ன வந்து நீ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்த, நல்ல வேலைப்பா
இவளை வந்து கார்த்திகை கல்யாணம் பண்ணலப்பா அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் வந்து சொல்லிடுறாங்க. உடனே வந்து சரவணன் வந்து எப்பா நான் பேசுகிறேன்ப்பா, என்னங்கிறத நான் பேசுகிறேன், நீங்கள் எதுவும் யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா கிட்ட, மேடம் கொஞ்சம் உள்ளே வாங்க மேடம், நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்ல, ரம்யா வந்து என்ன உள்ளே வாங்க, அப்படியெல்லாம் எங்கேயும் வர முடியாது, நான் இங்கே தான் உட்காந்துருப்பேன், இங்கே தான் நான் பேசுவேன், என்கிட்ட பேசுகிறவங்க பேசுங்க அப்படின்னு சொல்லவும் சரவணனோட அம்மா வந்து, ஏய் ரம்யா, நான் உனக்கு வந்து மேடம், நீ ஒரு கமிஷனர்னு உனக்கு மரியாதை கொடுத்தா நீ என்ன இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படி சொல்லுவோம். ஏய் வாயை மூட்ரி அப்படின்னு சொல்லிட்டு சரவணனோட அம்மாவே வந்து ரம்யா பார்த்து சொல்லிடுறாங்க. உடனே சரவணனோட அம்மா வந்து, ஏய் இப்போ என்னடி சொன்ன, நீ என்ன சொன்ன, என் வீட்டிலே வந்துட்டு என் வீட்டு நடு வீட்டிலே உட்காந்துட்டு என்னையவே வாயை மூடுன்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு சரவணனை ஒரு அடி வைக்கிறாங்க சரவணனோட அம்மா. அடி வச்சக்கப்புறம் சரவணன் வந்து, ஏம்மா என்ன ஏமா அடிக்கிறீங்க, நீ தானம்மா அவளை பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்ச, அப்பாவும் அண்ணன் கார்த்தியும் எவ்வளோ சொன்னாங்க, நீ தானம்மா வந்து கல்யாணம் பண்ணி வச்ச, நம்ம அப்பா வந்து தூக்கிட்டு போனது கூட நீ தானம்மா, நான் கோவப்பட்டதுக்கு என்னை சமாதானப்படுத்தினேன், இப்போ எதுக்குமா என்ன அடிக்கிற அப்படின்னு கேட்டோன்னே, டே சரவணா, உனக்கு நான் என்ன தான் கல்யாணம் பண்ணி வச்சாலும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதாண்டா என்னோட பொறுப்பு, ஆனால் அவளை கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிறது, அவளை வந்து பொறுப்போடு நடத்துறது எல்லாமே அது உன்னோட பொறுப்பு சரவணா. நீ எப்படி இவளை வந்து இவ்வளோக்கு நீ ஆட விடலாம், அந்த ஃபஸ்ட் நைட் நடக்காதனால தான் இவள் வந்து இவ்வளோக்கு பேசிகிட்டு இருக்கா, இவளை அப்போவே நீ ஃபஸ்ட் நைட் நடத்தி 2 பிள்ளையை பெற்றிருந்தானா இவளை வந்து எப்படி இப்படி வாயடிச்சிருப்பாள் அப்படின்னு சொன்னோன்னே சரவணனோட அம்மாவை பார்த்துட்டு, நம்ம ரம்யா வந்து, நீங்கள் என்ன நினச்சாலும் நீங்கள் என்னை வீட்டை விட்டு வெளியே துரத்த முடியாது, அப்படியே துரத்துனீங்கன்னா எனக்கு டிவோர்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த சொத்தில் பாதி பங்கு எனக்கு வரணும், சரவணன் வாங்குகிற சேலரியில் எனக்கு பாதி வரணும், எல்லாமே என் பக்கம் தான் வரணும், அதனால நீங்கள் என்னை டிவோர்ஸு கொடுத்தா நான் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன், இந்த வீட்டை விட்டு என்னை துரத்த முடியாது, நான் இந்த வீட்டுக்கு வந்ததே என்ன உங்கள் எல்லோரும் நல்லா வாழ வைக்கணும்னு வந்தேன்னு நினச்சிங்களா, அண்ணன் இவ்வளோ நாள் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் நம்பலைல்ல, அண்ணன் சொன்னது தான் நிஜம், இந்த வீட்டுக்கு நான் வந்ததே உங்கள் எல்லாரையும் வந்து வாழை விடாமல் தடுக்கிறதுக்கு தானோ தவிர வாழை வைக்கணும்னு வரலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே சரவணனோட அம்மா தலையில் அடித்து அழுகிறாங்க. ஐயோ நானே என் பையனோட வாழ்க்கையை கெடுத்துட்டேனே, இப்படி ஒரு ராட்சதியை என் பையனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சிட்டேனே, இனிமேல் நான் என்ன பண்ண போகிறேன், என் பையனோட வாழ்க்கை இப்படி ஆயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு சரவணனோட அம்மா வந்து தலையில் அடித்து அழுகாத குறைய அழுகிறாங்க. உடனே சண்முகம் வந்து, நான் தான் அப்போவே சொன்னேன்ல, இப்போ அனுபவி எல்லாத்தையும், இப்போ என்ன பண்ணணுமோ அனுபவி, இப்படி ஒருத்தவளை கல்யாணம் பண்ணிட்டு வரையன், இவளுக்கு ஆர்த்தி வேற, அதுவும் என் புனிதமான அண்ணன் கையால் வேற ஆர்த்தி அப்படின்னு சொன்னோடனே அண்ணன் வந்து சரவணன் அம்மாட்ட போயிட்டு, அத்தை நீங்கள் அழுகாதீங்க அத்தை, இவளை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், நம்ம சேர்ந்து என்ன வேணால் பண்ணலாம், நீங்கள் அழுகாதீங்க அத்தைன்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. உடனே கார்த்தி வந்து, விடு அண்ணன், நீ எதுக்கு வந்து இவங்களெல்லாம் போயிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்க, இவங்க எவ்வளோ கல் மனசாக இருந்தாங்க, நம்ம எவ்வளோ படித்து சொன்னோம், ஆனால் இவங்க கேட்டாங்களா, கேட்கல, இவங்களுக்கு இது தேவைதான், இன்னும் தேவைதான், இனிமேலும் இவங்க அனுபவிக்கட்டும், நீ விடு, இவங்களெல்லாம் போட்டு சமாதானப்படுத்ததான் சொல்ல, நம்ம அண்ணன் கார்த்தி என்னங்க பேசுகிறீங்க, அத்தை மனசு இப்படி ஆயிடுச்சுன்னா அந்த ரம்யாவை தான் நம்ம ஏதாச்சும் பண்ணணும்னு யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அந்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டடா.